ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 121. இதில் சரணாகதி பற்றிய ஒரு சிறிய கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஒரு ஊரில் ஒரு பக்தன் இருந்தான். அவன் எது நடந்தாலும் எப்போதும் எல்லாம் கடவுள் செயல் என கூறிக்கொண்டு இருப்பான். ஒரு நாள் ஒரு முரடன் அந்த பக்தனை சோதிக்க விரும்பினான். அதனால் அவனை வழிமறித்து ஒரு கனத்த குச்சியால் மாறி மாறி அடித்தான். வலி பொறுக்காத பக்தன், ஓ கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள் என அலறினான். இப்பொழுது பக்தனின் கூக்குரல் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செவிகளில் விழவே பக்தனை காப்பாற்ற பூலோகத்திற்கு விரைந்து ஓடினார். ஆனால் சிறிது நேரத்தில் கடவுளும் நொடிப்பொழுதிலே திரும்பி வந்துவிட்டார். உடனே தேவி மகாலட்சுமி கேட்டாள், ஓ சுவாமி, இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டீர்களே, ஏன், என்ன காரணம்? போன காரியம் அதற்கு உள்ளாக முடிந்துவிட்டது. பக்தரை காப்பாற்றினீர்களா என கேட்டால் அதற்கு கடவுள் கூறினார், ஓ அப்படி ஒன்று கிடையாது. என்னுடைய பக்தனும் முரடனாக மாறிவிட்டான். 2, 3 அடிகள் விழும் வரை என்னை கூப்பிட்டு பார்த்தான். அதற்கு மேல் வலி பொறுக்க முடியவில்லை. அதனால் தானும் ஒரு முரடனாக மாறி தன்னை தாக்கியவனை திருப்பி அடித்து விரட்டிவிட்டான். அதன் பின் எனக்கு அங்கு என்ன வேலை என கூறினார். இந்த கதையில் இருந்து ஒருவன் முழு சரணாகதி அடைந்த பட்சத்தில் அவனுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக உண்டு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்